மீண்டும் அவர்களை தெரிவித்து அறிமுகப்படுத்தி அவர்களை வாழ்த்த வருக வருக என வரவேற்கிறேன். அன்பிற்குரிய இந்த பணி ஓய்வினுடைய சிறப்பு நிகழ்ச்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற திருச்செந்தூர் சாத்தான்குளம் பகுதியினுடைய மரியாதைக்குரிய செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களுடைய அதிகாரிகளே, இங்கே பெரும் திரளாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டுறவு வங்கிகளுடைய என்னுடைய உயிர்மையான அன்பு உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வருகை தந்திருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பரமக்குறிச்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே பணிபுரிந்து 5 மாத காலம் நான் பணியை விட்டு போவதற்கு இருந்தாலும் கூட என்னுடைய காரியதரி செய்வர்களும் அங்கே தினம் இருந்த தனி அதிகாரி மரியாதைக்குரிய மார்டின் சார் அவர்களும், நீங்கள் குதிரைமொழி ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிடுவதற்கு போகிறீர்களே, நீங்கள் தலைவராக வந்துடுவீர்களா என்று என்னுடைய காரியதரிசி அவர்களும் என்னுடைய தனியார்களும் சொன்னார்கள். நான் நிச்சயமாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களில் ஒருவராக இருப்பேன். ஆகவே நான் பரமக்குறிச்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே பணிபுரிந்த காரணத்தினால், குதிரைமொழி ஊராட்சி அதற்கு உட்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலும் நான் பணியாளர் என்ற முறையிலே நிச்சயமாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களில் ஒருவராக இருப்பேன். நீங்கள் என்னை தயவு செய்து பணியிலே இருந்து நீக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய தனி அதிகாரி அவர்களையும் காரியதரிசிகளையும் பணிவோடு கேட்டேன். அவர்கள் என்னை பணியிலிருந்து நீக்கி வாழ்த்தி அனுப்பினார்கள். அதன் அடிப்படையில் நான் குதிரைமொழி ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியின்றி உடன்படி ஊராட்சி ஒன்றியத்திலே 17 ஊராட்சி மன்ற பொறுப்பிலே நான் ஒருவன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்றால், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே பணிபுரிந்த காரணத்தினாலேதான் நான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களில் ஒருவன் என்று நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே பணிபுரிந்த காலத்திலே நம்முடைய காலம் சென்ற மாவட்ட தலைவராக இருந்த மரியாதைக்குரிய தேவபிச்சி அவர்களும், அன்றையிடம் இருந்த காரியதரிசி அத்துணை பேர்களும் நான் ஒன்றோடு ஒன்றாக அந்த பணியிலே இருந்த நேரத்திலே நான் சங்கங்களுடைய பதவியிலே இருந்து அனைத்து கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர்களையும் அனைத்து பணியாளர்களையும் நான் சந்தித்து நான் ஒரு பணியிலே இருந்தேன். ஆகவே அப்படி பணியிலே இருந்த காரணத்தினாலேதான் நான் இன்றைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கின்றேன். ஆகவே அப்பொழுது இருந்த நமது மரியாதைக்குரிய அப்துராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய சேதுபாய்தான் செக்ரட்டரி விஜயகுமார் அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை உருவாக்கி நமது பணியாளர்கள் எல்லாம் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்ட நேரத்திலே கூட நமது மரியாதைக்குரிய அப்துராஜ் அவர்கள் சொன்னார்கள், விஜயகுமார் அவர்களும் கன்னிமுத்து அவர்களும் வெளியே இருக்க வேண்டும், அந்த சிறையிலே இருக்கின்றவர்களுக்கு தேவையான உணவுகளையும் அவர்களுக்கு தேவையானவைகளையும் நீங்கள் செய்து தருவதற்கு விஜயகுமார் அவர்களும் கன்னிமுத்து அவர்களும் இருக்க வேண்டும் என்று அன்றையிடம் இருந்த மரியாதைக்குரிய காலம் சென்ற தேவபிச்சி அவர்களும் நமது மரியாதைக்குரிய தேவராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய அற்பராஜ் அவர்களும் வந்து சொன்னார்கள். நான் அப்பொழுது சேதுபாய்தான் காரியதரிசி விஜயகுமார் அவர்களிடம் நான் சொன்னேன், சார், நமது நூற்றுக்கணக்கான மக்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்களே, நான் என்ன செய்வது என்று கேட்டேன். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒவ்வொரு நாளும் என்ன என்ன தேவை என்பதை நீங்கள் சொல்லுங்கள், நான் வாங்கி தருகிறேன், தைரியமாக இருங்கள் என்று சொன்னார்கள். அப்போது வாடி இருக்கின்ற நமது பணியாளர்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அந்த வகையிலே பணியிலே இருக்கின்ற அனைத்து பணியாளர்களும் நல்ல முறையிலே செயலாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு திறமையான
செயலாற்றக்கூடிய செயலாளர்கள் மரியாதைக்குரிய அன்புராஜ் அவர்கள் ஒருவர். எந்த இடத்திலே எந்த தவறுகள் நடந்தாலும் சரி, தெரிந்தோ தெரியாமலோ நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன தேவை என்பதை நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து தைரியமாக செயலாற்றக்கூடிய ஒரு காரியதரிசியை நம் பணியிலிருந்து இன்றைக்கு பெரிய விவசாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் பணியிலே இருந்து பிரிந்தாலும் கூட உங்களோடு உங்களாக உங்களுக்கு சில சமயங்களில் சிக்கல்கள் வருகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அன்புராஜ் அவர்கள் நம்ம பக்கத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு நீண்ட காலம் வாழ வேண்டும். இந்த பணியாளர்களுக்கு அவர்கள்